ஸ்ரீமத் பாகவதம் 104ஆம் பகுதி. நந்தகோபா, நான் யாதவர்களின் குரு. குழந்தைக்கு நான் பெயர் சூட்டியது தெரிந்தால் கம்சன் சந்தேகப்படுவான். நீயும் வசுதேவரும் நண்பர்கள் என்பதால் இது வசுதேவரின் குழந்தையோ என்று எண்ணி அவன் ஏதாவது ஆபத்தை விளைவிக்க முயற்சி செய்யலாம் என்று எச்சரித்தார் கர்காச்சாரியார். சரி, அப்படியானால் யாருக்கும் தெரியாமல் என் வீட்டிற்குள்ளேயே பெயர் சூட்டும் வைபவத்தை முடித்து கொள்ளலாம் என்றார் நந்தகோபர். அதன்படி கர்காச்சாரியார் பெயர் சூட்டும் நிகழ்ச்சியை முறைப்படி நடத்தினார். பின் ரோஹிணியின் மகனான இந்த குழந்தைக்கு ராமன் என்று பெயர் சூட்டுகிறேன். ராமன் என்றால் எல்லோரையும் மகிழ்விப்பவன் என்று பொருள். இவன் மிகுந்த பலசாலியாகவும் விளங்குவான் என்பதால் பலன் என்றும் அழைக்கலாம். மொத்தத்தில் இவன் பலராமன் என்றார். அடுத்து யசோதையின் மகனை பார்த்து கூறினார், இந்த குழந்தை பகவான் நாராயணரின் அவதாரம். இவன் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்துடன் பிறந்தவன். கடந்த 3 யுகங்களிலும் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் பிறந்தவன். இம்முறை கருப்பு நிறத்தவனாக பிறந்திருக்கிறான். எனவே இவனுக்கு கரு நிறத்தவன் என்ற பொருளில் கிருஷ்ணன் என்று பெயர் சூட்டுகிறேன். இவனே முன்னொரு சமயம் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்ததால் வாசுதேவன் என்றும் அழைக்கப்படுவான் என்றவர் தொடர்ந்து கூறினார். நந்தகோபா, இந்த குழந்தையால் உங்கள் கோகுலமும் கோபியர்களும் மிகுந்த சிறப்பை அடைய போகிறீர்கள். இவன் உங்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருவான். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுவான் என்று கூறி கர்காச்சாரியார் விடை பெற்று கொண்டார். அன்னை யசோதையும் அன்னை ரோஹிணியும் தங்கள் பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து மகிழ்ந்தார்கள். 104ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.